வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 7 கவிதை பேழை. தலைப்பு மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். சங்க இலக்கியம் நம்ம எடுத்துட்டோம்னா 8 தொகை 10 பாட்டு, இது இரண்டையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடியது சங்க இலக்கியங்கள் ஒன்றான 10 பாட்டு நூல் வகையை சார்ந்தது. 10 பாட்டு அப்படி சொல்லும் போது 10 நூல்கள் வந்து அதில் இருக்கும். என்னென்ன அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, மலைப்படுகடா, இது போல் 10 நூல்களை கொண்டது. இந்த 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதில் வந்து ஆசிரியர் வந்து மதுரை என்ற பழமையான நகரத்தை பற்றிய செய்திகளை வந்து வர்ணனையாக சொல்லியிருப்பார். அப்படி அவர் சொல்லும் பொழுது நிலையாமையை பற்றிய சொல்லியிருப்பார். அதாவது மதுரை என்பது ஊர், காஞ்சி என்பது நிலையாமை, அதான் மதுரை காஞ்சி. மதுரையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா நிலையாமையை பற்றி சொல்கிறார். வாழ்க்கை என்பது நிலையற்றது, உடல் என்பது நிலையற்றது, செல்வம் என்பது நிலையற்றது என்று நிலையாமையை பற்றிய வந்து இதில் குறிப்பிட்டிருப்பார். இப்போ நூல்வழி பார்க்கலாம். 10 பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. ஏன் இந்த மதுரை காஞ்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா மதுரையுடைய சிறப்புகளை பற்றி பாடக்கூடியது, அதே போல் நிலையாமையை பற்றி கூறக்கூடிய நூல். அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 11 மேற்கணக்கு நூல்களில் வந்து நெடிய பாடலை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாலும் மதுரை காஞ்சியை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த நூலில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னா 782 அடிகளை கொண்டது. இது ஒரு நகலை கேட்பாங்க. மதுரை காஞ்சியில் உள்ள பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டோன்னா 782 அடிகள். அந்த 782 அடிகளில் 354 அடிகள் மதுரை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன. இந்த 782 அடிகளில் 354 அடிகள் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, மதுரையுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதன் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இதில் வந்து இந்த மதுரை காஞ்சியில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்கார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். இதெல்லாம் வந்து அவரை பற்றிய குறிப்பு. சரியா? சில புலவர்களுக்கு வந்து அவர்கள் பிறந்த ஊரை வந்து அடைமொழியாக வைத்து சொல்லுவாங்க. அதுபோல் மாங்குடி என்ற ஊரில் பிறந்தவர், அதனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பாண்டியர்களே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய சிறப்பு பெயரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பிரித்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பாண்டியனை எதிர்த்து யார் யார் போரிடுறாங்க அப்படின்னா சேரர்கள், சோழர்களோ குறுநில மன்னர்களை வந்து தலையாலங்கானம் என்ற இடத்துல வந்து போர் புரிகிறாங்க. அப்படி போர் புரியும் பொழுது இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சேரர்களையும் சோழர்களையும் அந்த குறுநில மன்னர்கள் எல்லாரையுமே வந்து தோற்கடித்து கடைசியாக அவன் என்ன பண்ணான்னா அந்த பகையை வெற்றி கொண்டு அந்த இடத்த அவன் வெற்றி பெறான். அதனால தான் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ பாடலுக்கு போகிறதுக்கு முன் நுழைமுன் பார்த்துலாம். மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 11 மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதன்மையானது. இந்நூலில் மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை, கொத்தளம், அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நாற்பெருங்கொடு, அந்தி வணிகம் அப்படின்னா மாலை பொழுதில் இருக்கக்கூடிய வணிகம். சரியா? கொத்தளம் அப்படின்னு சொன்னால் மதுரைப்புறம், அதை பற்றி சொல்கிறது. அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் கவித்துவமாய் விரிந்துள்ளன. அதாவது இவையற்ற எல்லாத்தையுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கவிதை வடிவில் வர்ணனைகளோடு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கற்றதை முறைப்படுத்தி கூறுவது போன்ற வர்ணனை பாடல் இது. அதாவது அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்போது அன்னைக்கு முதல் நாள்லேருந்து மறுநாள் விடியல் வரை என்ன பண்ணாங்கன்னா நகரத்தையே சுற்றி வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து எப்படி முறைப்படுத்தி ஒரு வர்ணனையாக வந்து நம்மளுக்கு பாடல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மதுரை மாநகர். நான் ஒரு தடவை பாடல் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பிரித்து பொருள் பார்க்கலாம். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின் மழையாடும் மலையின் நிவந்த மாடமுடு வையை அன்ன வழக்குடை வாயில் வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல்கில் ஆறு கிடந்தன்ன அகழ்நடும் தெருவில் பல்வேறு குழாத்து இசையெழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கு இசை நண்பனை அரைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்கொள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. இப்போ நம்ம இதோட பொருளை வந்து பார்க்கலாம். அதாவது மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் அப்படின்னா இந்த இடத்துல கிடங்கு அப்படின்னு சொல்கிறது வந்து அகழின்னா ஒரு நீர்நிலை. அது எப்படிப்பட்ட நீர்நிலை அப்படின்னு சொல்லும்போது மண் உற அப்படின்னா உலகம் உள்ள வரையும், ஆழ்ந்த அப்படின்னா ஆழமான, மணிநீர் கிடங்கின் தெளிந்த நீலமணி போன்ற நீரையுடைய மிகப்பெரிய அகழி உள்ளது. எங்கன்னா மதுரை மாநகரில். சரியா? அதாவது உலகம் உள்ள அளவும் ஆழமான தெளிந்த நீரை உடைய மிகப்பெரிய அகழி ஒன்று மதுரை மாநகரில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை அப்படின்னா விண்ணுற அப்படின்னு சொன்னா விண்ண ஆகாயம் இல்லையா, அப்போது அந்த ஆகாயம் வரை உயர்ந்த பல்படை அப்படின்னு சொன்னால் பல படைகளை உடைய மதில்கள். புரிசை அப்படின்னு சொன்னால் மதில். இதே நீங்கள் அடிக்கொடுத்து எழுதுக்கோங்க. கிடங்குன்னு சொல்கிறது அகழி, புரிசைனா மதில். முதல்ல அகழியை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மதில். அந்த மதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் விண்ணுற ஓங்கிய, அதாவது ஆகாயத்தை முட்டும் அளவிற்கு பல படைகளை உடைய மதில்களையும் உடையதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை. நெடுநிலை சொல்லும்பொழுது இந்த வாயிறு மாடங்கள் இருக்கு இல்லையா, வாயிறு கதவுகள் மேலே, இப்போ நம்ம அருவுக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேலே மாடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல தெய்வ உருவத்தெல்லாம் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க அறிவுக்கால்லாம் இல்லையா. அதுபோல் தொல் அப்படின்னு சொன்னால் பழமையான, தொல்னா என்னது பழமையான, வலி அப்படின்னா வலிமை. அப்போது தொன்று தொட்டு வலிமையுடைய தெய்வத்தன்மையுடைய தெய்வங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாயில்களில் பொறிச்சு வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய பணக்கார வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் கதவுகளே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா வந்து பொருள் செலவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கடல் உருவங்கள்லாம் வந்து பொறிச்சு வச்சு அழகுப்படுத்திருப்பாங்க இல்லையா. அதுபோல் அந்த கதவுகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் நிலை மாடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தெய்வ சிலை உருவங்களை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாயில்களை அழகுப்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? அப்போ தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை அப்படின்னு சொல்லும்பொழுது தெய்வத்தன்மை உடையதாக மிகவும் பழமையானதுமாக அந்த வாயில்களை வந்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின். இந்த இடத்துல நெய் அப்படின்னு சொல்கிறது எண்ணெய். அப்போ இந்த கதவுகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெய்ப்பட கரிந்த அப்படின்னு சொல்லும்போது நெய் பூசியதால் கருமையுடையதாக இருக்கிறது. இந்த நெய்ன்னு சொல்கிறது எண்ணெய். அப்போ எண்ணெய் போட அந்த கதவுகளை என்ன பண்ணுறாங்க பூசி 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 மெழுகி மெழுகி அது எப்படி இருக்குன்னா தின்போர் கதவின் மிகவும் வலிமையுடையதாக அந்த கதவு வந்து இருக்குது. சரியா? எண்ணெய் போட்டு அந்த கதவை பூசி வலிமையுடையதாக இருக்குது. அது அந்த கதவை நம்ம திறப்பதாக இருந்தால் கூட யார் தேவை அப்படின்னா பல பேரோட உதவி தேவை. சரியா? அதுபோல் அந்த கதவுகள் வந்து
நெய் பூசி மிகவும் எப்படி இருக்குதான் வலிமை உடையதாக அந்த கதவுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. திண் என்பது வலிமை. மழை ஆடும் மலையின் நிவந்த மாடமுடு. இந்த இடத்துல நிவந்த அப்படின்னு சொல்கிறது உயர்ந்த. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மழை ஆடும் மலையின் அப்படின்னு சொல்லும்போது மேகங்கள் தழுவுகின்ற மலையை போன்று அந்த அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் இருக்குது. அப்படியே யோசிச்சு பாருங்கள். அந்த மதில்கள் மாடங்கள் எப்படி இருக்குன்னா மேகங்கள் மழை மேகங்கள் தழுவுகின்ற மலையை போல அந்த மாடங்கள் இருக்கின்றன. சரியா? நிவந்த அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த. சொல்கிறது புரியுதா? மேகங்கள் தழுவுகின்ற மலையை போன்று உயர்ந்த மாடங்கள் உள்ளன. முதல்ல சொன்னது என்னது? அகழியை பற்றி சொல்கிறாங்க. அகழி எப்படி இருந்தது? உலகம் உள்ள அளவும் ஆழமான தெளிந்த நீர்நிலையுடைய மிகப்பெரிய அகழி இருந்தது. அடுத்தது மதில் சுவர்கள் எப்படி இருந்தது? விண்ணை முட்டும் அளவிற்கு ஓங்கி உயர்ந்திருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மாடங்கள் எப்படி இருந்தது? பழமையான வலிமையுடைய மாடங்களாக இருந்தது. அங்கு தெய்வ சிலைகள் அனைத்துமே பொறிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நீண்ட நிலைகளை கொண்டதாக இருந்தது. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய கதவுகள் எப்படி இருந்தது? வாயில் கதவுகள் நெய்ப்பட கரிந்த, அந்த எண்ணெய் பூசி பூசி மெழுகி கரிந்த நிறமுடையதாகவும் வலிமையுடையதாகவும் அந்த கதவுகள் இருந்தது. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாடங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மழை மேகங்கள் முட்டும் அளவிற்கு உயர்ந்த மாடங்களும் மதுரை மாநகரில் காணப்பட்டது. இதெல்லாம் மதுரையுடைய அழகை பற்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மதில் எப்படி இருந்தது, அகழி எப்படி இருந்தது, நிலை மாடங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகுப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வையை அன்ன வழக்குடை வாயில். வையை அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம வைகை ஆறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வையை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வைகை என்பதற்கு வையை என்ற பொருளும் இருக்குது. வையை அன்ன அப்படின்னா வைகையை போன்ற, வழக்குடை வாயில் அப்படின்னா இந்த வையை ஆற்றில் நீர் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எப்போதுமே நீர் என்ன பண்ணுமா, நீர் போக்கு இருந்துகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதுபோல் வழக்குடை வாயில், அங்கே இருக்கக்கூடிய வாயில்களில் என்ன பண்ணுவாங்களா, நிறைய மக்கள் வந்து சென்று கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை உடையது இந்த மதுரை நகரில் இருக்கக்கூடிய வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எப்படி வையை ஆறு நீரானது வந்து கொண்டே இருக்கிறதோ அது போல வையை அன்ன அப்படின்னா அது போல நிறைய மக்கள் அந்த வாயில் வழியாக வந்தும் போயும் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய வாயிலானது மதுரையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ அடுத்தது வகைப்பெரு எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புடை நல் இல். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வகைப்பெற எழுந்து அப்படின்னா இந்த வகைப்பெற அப்படின்னு சொன்னால் பல வகையான பெயர் பெற்று. இப்போ இந்த கூடம் மாடம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அது காற்று செல்கிற இடம் இல்லையா. அதுபோல் வானலாவும் சென்று வானம் மூழ்கி அப்படின்னா வானத்தை தொட்டு, அதாவது வானத்தை முட்டும் அளவிற்கும் சென்று பின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சில் காற்று இசைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சில் என்ற குளிர்ந்த காற்று இசைக்கும் பல்புடை, பல புடை என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல சாளரம். சாளரம் அப்படின்னா ஜன்னல், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சன்னல். வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் இல்லையா ஜன்னல். புழை என்பது சன்னல், இல் என்பது வீடு. அப்போது அந்த சில் என்ற இந்த குளிர்ந்த காற்று வீசி ஒலிக்கும் பல சாளரங்களை உடைய சிறந்த இல்லங்களும், நல் இல் அப்படின்னு சொன்னால் சிறந்த இல்லங்களையும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆறு கிடந்தன்ன அகழ் நெடும் திருவில் அப்படின்னு சொல்லும்போது ஆறு கிடந்தன்ன அப்படின்னு சொன்னா ஆறு கிடந்தார் போல, அந்த தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா நீண்ட ஆறு கிடந்ததை போல அகலமும் மிக நீண்ட அளவும் அகலமான தெருக்களும் அங்கு காணப்பட்டது. எப்படி ஆறானது பறந்து விரிந்து இருக்கின்றதோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய தெருக்களும் இப்படி இருந்ததா, மிக நீண்ட அளவானதாகவும் அகலமானதாகவும் அந்த தெருக்கள் இருந்தது. மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய தெருக்கள் எப்படி இருந்தது, ஆற்றை போல நீண்டதாகவும் அகலமானதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். பல்வேறு குழாத்து
இசை எழுந்து ஒலிப்ப. அதாவது பல்வேறு குழாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பல்வேறு குழுவினரின் இசைகள், பல்வேறு மக்கள் இசைக்கக்கூடிய இசைகள், இசைக்குழுக்கெல்லாம் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் ஒலிக்கக்கூடிய இசை, இசை எழுந்து ஒலிப்ப, இசைக்கும் ஒளி எல்லா தெருக்களிலும் ஒலிக்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ மதுரை மாநகரே வந்து இசைக்கோலம் பூண்டிருந்தது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். சரியா? மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மாகால் முன்னீர் அப்படின்னு சொன்னால் கடல், இதையும் அடிக்கொடிட்டு எழுதிக்கோங்க. அப்போ மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு சொன்னால் பெரும் காற்றை எடுத்து வரும் பொழுது இந்த கடல் வந்து ஒலி எழுப்பும் இல்லையா? அப்போ புயல்லாம் அடிக்கும் போது கடற்கரை கிட்ட போனால் அந்த அலையோட சத்தமும் அந்த ஒலியும் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுபோல் பெரும் காற்றை எடுத்து வரும் பொழுது இந்த கடல் எப்படி ஒலி எழுப்புமோ, மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவல, எப்படி இந்த கடல் ஒலி எழுப்புமோ அதுபோல் பல இசை குழுக்களும் வந்து அந்த இடத்துல இசையாக முழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த முரசறை ஒன்று இருக்கா இல்லையா, அந்த முரசறையோட ஓசை வந்து பேரொலியை எழுப்புகின்றது. இப்போ மதுரை மாநகர் எங்குமே வந்து பல இசைக்குழுக்கள் இசைக்கின்ற இசையும் முழங்குகின்றது. அதே மாதிரி அந்த முரசறைவன் வந்து முரசறைந்து சொல்கிறா இல்லையா திருவிழாக்காக, அப்போ முரசறையும் பொழுது அந்த ஓசை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பெருங்காற்றை எடுத்து வரும் கடலானது எப்படி ஒலி எழுப்புமோ அது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பனை அப்படின்னு சொல்கிறது முரசு. சரியா? அப்போ முரசறைவன் வந்து முரசறைந்து சொல்லக்கூடிய ஒலி எப்படி இருந்ததுன்னா இந்த கடலின் ஓசை போன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு, இந்த இடத்துல கயம் அப்படின்னு சொல்கிறது நீர்நிலை, இது அடிக்கொடிட்டு எழுதிக்கோங்க. கயம் அப்படின்னு சொல்கிறது நீர்நிலை. அந்த நீர்நிலைகளில் கயம் குடைந்தன்ன அப்படின்னு சொன்னால் கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல. இந்த நீர்நிலையில் குளத்தில் ஆற்றலாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இந்த தண்ணியில் இறங்கி கைகளால் தண்ணி அள்ளி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வீசி விளையாடுவாங்க இல்லையா? அதுபோல் இந்த நீர்நிலைகளில் குடைந்து விளையாடும் தன்மையை போல இயம் தொட்டு அப்படின்னு சொன்னால் இசைக்கருவிகள். இயம் என்னது? இசைக்கருவிகள். அப்போ அந்த இசைக்கருவிகளை இயக்குவதால் எழக்கூடிய இன்னிசை கேட்டு, இமிழிசை அப்படின்னா இன்னிசை, அந்த இன்னிசையை கேட்டு மகிழ்ந்தோர் ஆடும், அந்த இசையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தவர்கள் ஆடக்கூடிய களிக்கொள் சும்மை அப்படின்னு சொன்னால் களி என்பது மகிழ்ச்சி. அப்போ மகிழ்வான அந்த ஆரவாரமுடைய தெருக்களும் வந்து மதுரை மாநகரில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பல்வேறு குழுவினர் எழுப்பக்கூடிய ஓசையாக இருக்குது. அதே மாதிரி அந்த முரசறை ஒன்னோட ஒலி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், முரசறைன்னு சொல்கிறா இல்லையா, அப்போ அந்த முரசின் ஒலி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பெருங்காற்றை எடுத்து வரும்பொழுது இந்த கடல் எப்படி ஒலி எழுப்புமோ அது போல் ஒலி எழுப்புகிறது, அந்த ஓசையை அங்கே கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 நீர்நிலைகளில் வந்து மக்கள் வந்து கைகளால் தண்ணீரை அள்ளி விளையாடும் பொழுது அந்த ஓசையை வந்து அங்கே கேட்கிறது. அதே போல் பல்வேறு இசைக்கருவிகளை அங்கே இயக்குவதால் இன்னிசையும் கேட்கிறது. அப்போ இந்த இசையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தவர்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்க, மிகுந்த மகிழ்வான ஒரு ஒளியும் அங்கே கேட்கிறது, ஆரவார ஓசையும் வந்து அந்த தெருக்களில் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, ஓவு கண்டன இருபெரு நியமத்து. ஓவு அப்படின்னு சொன்னால் ஓவியம். இந்த இடத்துல ஓவு என்பது ஓவியம். ஒரு ஓவியத்தையே கண்டது போல் இந்த மதுரை மாநகரான இருக்கிறது. எதனால் அப்படின்னா இருபெரு நியமத்து. இருபெரு நியமம் அப்படின்னு சொன்னால் கடைகள், அங்கே வந்து அங்காடிகள் இருக்கும். அதாவது நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாலங்காடி அப்படின்னு சொல்லப்படுது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள் தான் நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லங்காடி அப்படின்னு சொல்லப்படுறது இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள் தான் வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மதுரை மாநகரில் வந்து நாலங்காடியும் இருக்குது, அல்லங்காடியும் இருக்குது. அப்போ அந்த மதுரை மாநகரே வந்து இரவு முழுவதும் பகல் பொழுதுலேருந்து இரவு முழுவதுமே வந்து விழாக்கோலம் பூண்டிருந்தது என்ற செய்தியை வந்து நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போது மதுரை மாநகரம் வந்து எப்படிப்பட்ட நகரமாக இருந்தது? மிகவும்
அழகு வாய்ந்த ஒரு நகரமாக இருந்தது. அதே போல் அங்கே நாலங்காடியம் இருந்தது, அல்லங்காடியம் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ஓவியத்தையே பார்த்தது போல் இரவு பொழுதிலுமே வந்து அங்கே கடைகள் இயங்கிக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது அந்த மதுரை மாநகரத்து தெருக்கள் எல்லாமே வந்து கண்ணுக்கு மகிழ்வை தரும் வகையில் அழகு கோலம் கொண்டிருந்தது என்பதை வந்து இங்கே ஆசிரியர் சொல்கிறார். புரியுதா? நுவலை அப்படின்னு சொன்னால் அறிவிக்க, அது அடிப்படைட்டு எழுதிக்கோங்க. நுவலைன்னா அறிவிக்க. நியமம் அப்படின்னு சொன்னால் அங்காடி. இருபெரும் நியமம்னா இருபெரும் அங்காடி, அதாவது நாலங்காடி அல்லங்காடி. சரியா? அப்போ நியமம் என்பது அங்காடி, அதையும் எழுதிக்கோங்க. கயம் என்பது நீர்நிலை. அதே மாதிரி பனை என்பது முரசு. பனைனா என்னது? முரசு. ஓவு என்பது ஓவியம். இதெல்லாம் அடிக்கோட்டு நீங்கள் நான் சொல்ல நீங்கள் அடிக்கோட்டு எழுதிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே தெரியுமான்ற செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை பயமா புலியோடு குழுமை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த பாடல் வரி மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயம் கூட இருந்தது. நம்ம வந்து இப்போ தான் வனவிலங்கு சரணாலயம், பறவைக சரணாலயம்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த காலத்திலே வந்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கிறது என்ற செய்தியை வந்து மதுரை காஞ்சி நூலில் குறிப்பிட்டப்பட்ட இந்த வரிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத தான் பதிவு செய்வதற்காக இந்த செய்தியை நாங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் அடிக்கோடிட்டு அந்த பாடலே நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா? குரிசை என்பது மதில், அணங்கு என்பது தெய்வம், சில்காற்று என்பது தென்றல், புழை என்பது சாளரம், மாக்கால் என்பது பெருங்காற்று, முன்னீர் என்பது கடல், பனை என்பது முரசு, கயம் என்பது நீர்நிலை, ஓவு என்பது ஓவியம், நியமம் என்பது அங்காடி. அதே மாதிரி இலக்கணம் ஓங்கிய கடைசியாக ஆணை வந்துச்சுனாலே அது பெயரச்சு. சரியா? நிலைய இந்த ஈன் வந்துச்சுன்னா இது நினைவு வச்சுக்கோங்க. ஈன் வந்துச்சுன்னா அங்கே சொல்லிசை அளபடை. அதே மாதிரி குழா அத்து அப்படின்னு சொல்லும்போது அது செய்யுளிசை அளபடை. வாயில் அப்படின்னு சொன்னால் அது இலக்கண மொழி. அடுத்தது மாக்கால் அப்படின்னு சொல்கிறது ஒரு சொல் தொடர். மா அப்படின்னா மிகப்பெரிய என்ற பொருள். அடுத்த முழங்கிசை இமிழிசை சொல்லும்போது அது வினைத்தொகைகள். நெடுநிலை, முன்னீர், பண்புத்தொகை. பிரித்து பாருங்கள். நெடுமை கூட்டல் நிலை, மும்மை கூட்டல் நீர். இப்போ இந்த இரண்டு இடத்துல மை விகுதி மறைந்து வருவதால் அது பண்புத்தொகை. மகிழ்ந்தோர் செய்பவனை குறிப்பதால் அது முனையாளனையும் தெரியும். பகுத இலக்கணம் பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த என்பதை நம்ம எப்படி பிடிப்போம்னா, ஆழ்ந்து படிச்சுட்டு அடுத்தது ஆழ்தல் என்ற தொழிலை உணர்த்தும். ஆனால் இங்கே வந்து இத்து வர இடத்துல இந்து வந்துருக்கிறதுனால அதை இத்து போட்டு பேக்கரில் இந்து போட்டுக்கோங்க. இந்த தாவை எப்படி பிடிக்கும்னா இத்து கூட்டல் ஆ. அப்போ ஆடு என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இந்த இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும். அடுத்து இத்து வந்தாலே அது இறந்த கால இடைநிலை. ஆவன் என்பது பெயரச்ச விகுதி. அடுத்தது ஓங்கி அப்படி சொல்லும்போது ஓங்கு இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. இப்போ ஓங்கு என்பது பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை, ஈ என்பது உடம்படுமை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. அதே மாதிரி மகிழ்ந்தோர் என்பது எப்படி பிடிக்கும்னா மகள் விந்து வந்தாலே அது இத்தை போட்டு பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. இத்து கூட்டல் ஓர். மகிழ் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இந்தானது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஓர் என்பது கலப்பால் வினைமுற்ற விகுதி. இதில் இருக்கக்கூடிய குறிப்பினை பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி பெயர் காரணம். ஏன் வந்து இதை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்த சிறுவினா பார்த்தோம்னா மாக்கால் எடுத்த முன்னீர் போல அப்படின்றத ஒரு வினா தான் இருக்குது. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கனவில் பார்க்கலாம். நன்றி.